கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்மே பிரிஸ் கிராமம் ஆலயம் விசுவாசிகளுக்காக, அன்பு சகோதரி சகோதரிகளுக்காக, இந்த யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரிகளுக்காக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மாதமாக வாக்குத்தத்தம் நற்செய்தியாக நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறபடியினால் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த 8ஆம் மாத வாக்குத்தத்தம் கேட்க வந்தபடியினால், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளாக என்மே பிரிஸ் கிராம ஆலயத்தின் மூலமாக ஒவ்வொருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வசனம் அனுப்பும்படியாக அந்த வாய்ப்பையும் கொடுத்த இந்த யூடியூப்புகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது 8ஆம் மாத வாக்குத்தத்தம் கேட்க வந்தபடியினால் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த 8ஆம் மாதத்திற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் 7 மாதம் கடந்த வந்த பாதை நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அன்பு, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சமாதானம். ஆனாலும் சிலர், ஆண்டவரே நான் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லையே என்று 7 மாதம் வந்த பாதையை நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் என்று இதை பார்த்து கொண்டிருக்கிற என்மே பிரிசு கிராம ஆலயம் குப்பமாசத்திரம் திருவள்ளூர் மாவட்டம் விசுவாசிகளுக்காகவும், இந்த யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும், இதை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உடைய கரத்தில் வைக்கிற ராஜா. ஆண்டவரே, வானம் பூமி அழிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது சொன்னதுபடினால இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதத்தில் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கேட்க வந்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் கேட்க வந்தபடியினால் நாங்கள் யாரும் வெறுமையாக போகாதபடி உம்முடைய அன்பும், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம், உம்முடைய பாதுகாப்பு நாங்கள் மகிழ்ச்சியாக செல்ல, நாங்கள் சாட்சியாக இருக்க எங்களை மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துவதிலும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். இப்போது ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்தம் கேட்க வந்தபடியினால் நாம் வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையும் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. அப்பா, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதை தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பலர் சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா? உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? 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 அருமையான பாசையா பாடின அந்த பாடல் தனிமையின் பாதையில் என்று அநேக குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அது அலுவலகத்துடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாம் தனிமையை தேடிக்கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த தனிமையில் யார் வேண்டுமென்றால் இயேசு வர வேண்டும். இயேசு வீட்டிலே சந்தோஷம். சகேவை சொன்னது போல், சகேவை பார்த்து இயேசு அழைத்தது போல், சகேவே நீ இறங்கி வா, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீ அநேக ஒரு தனிமையாக இருந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக அதற்கேற்றபடியாக இதை ஈற்றில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனாக இருக்கட்டும், அன்பு சகோதரியாக இருக்கட்டும், வாலிபு தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், இதை பார்த்து கொண்டு எல்லாருக்கும் தனிமை வேண்டும். அந்த தனிமையிலும் பரிசுத்தமாக இருக்கணுமே,
அந்த தனிமையிலும் அன்பாக இருக்கணுமே, அந்த தனிமையிலும் மகிழ்ச்சியாக இருக்கணுமே, அந்த தனிமையிலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுமே என்று சொல்லி அதற்காக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு என்ன சொல்கிறார் என்று எல்லார் கையிலும் வேதம் இருக்கிறது, எல்லார் கையிலும் டச் செல் இருக்கிறது. தயவுசெய்து நம்ம கடைசி காலத்தில் இருக்கிற அப்படின்னால இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லார் கையில் செல் இருக்கிற அப்படின்னால அந்த செல்லே பைபிள் இருக்கிறது. அதை நீங்கள் எல்லாரும் எடுத்து யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், அதற்கு மைய பொருளாக என்ன சொல்லப்பட்டது? இந்த வாக்குத்தத்துக்கு மேலாக மைய பொருள் கீழ்ப்படிதல், சந்தோஷம், சமாதானம். அந்த மைய பொருள் கீழ்ப்படிதல், சந்தோஷம், சமாதானம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தையில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு சிறு தம்பியாக இருக்கட்டும், ஒரு சின்ன தங்கியாக இருக்கட்டும், அந்த பிள்ளைக்கு என்ன, அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளை விளையாடணும், அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும். அந்த பிள்ளை அறியாத பிள்ளையாக இருக்கலாம், அதை வாலிப பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த பிள்ளையும் நான் தனிமையாக இருக்கணும். சரி, அந்த வாலிப பிள்ளை தான் தனிமையாக இருக்குன்னு பார்க்கணும்னா குடும்பத்தில் தனிமையாக இருக்கணும். ஏன் அந்த தனிமைன்னு சொல்லும் போது இன்றைக்கி எல்லார் கையிலும் உயர்ந்த டச் செல் இருக்கிற அப்படின்னால தனிமையே தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த தனிமையில் அதற்கு என்ன சொல்கிறாரு வாக்குத்தத்தம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு இயேசுவோடு இருக்கிறது, அப்பா அம்மாவோடு இருக்கிறது அன்பு, உம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது அன்பு, உம்முடைய அலுவலகத்தில் இருக்கிறது அன்பு. அந்த அன்பு எப்படி வருமாண்டால் ஒபே. இன்னைக்கு அப்பா அம்மா சொன்னால் பிள்ளைங்க கீழ்ப்படுகிறதில்ல, சில பிள்ளைங்கள் அப்பா அம்மா சொன்னால் கீழ்ப்படுகிறதில்ல. ஒரு அலுவலகத்தில் ஒரு அதிகாரி சொன்னால் அங்கே வேலை செய்ய சகோதர சகோதரி கீழ்ப்படுகிறதில்லை. அப்போ கீழ்ப்படிதான் தான் சந்தோஷம் வரும், அது கீழ்ப்படினாலும் சந்தோஷம் வரும். அங்கே சந்தோஷம் சமாதானம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் இவ்வளவாய் உலகத்தில் மறித்து அன்பு கூர்ந்தாரே. அந்த அன்புக்கு படியாக அடுத்த வசனம் என்ன சொல்கிறார்? யோவான் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தது, மனுஷருடைய கிரைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்பு காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், நல்லா படிச்சுகளாக இருக்கட்டும், ஒன்றையில் அலுவலகத்தில் எடுத்துங்க, பேசாத, தவறு நடந்துருக்கும், தெரியாததான் நடந்திருக்கும், யாருமே தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க. தெரியாது செய்யும் போது கூட அது இருளாகி விடுகிறது. அந்த இருளை நீக்குவதற்கு என்ன அழகாக சொல்கிறார் தெரியுமா? இவர்கள் செய்கிறது தாங்கள் என்னதென்று அறியாதவர்களை இவ்வளோ மன்னியும். உடனே மன்னிப்பு கேட்கலாம். யுக பிரச்சனை, பெருமை, ஏன்னா போய் மன்னிப்பு கேட்கணும்? யாருக்குமே தாழ்மை இல்லை, யாருக்குமே அன்பு இல்லை, யாருக்குமே விட்டு கொடுக்குற பொறுமை இல்லை. நான் போய் மன்னிப்பு கேட்கணும்? நான் அவனோட நான் பெரிய ஆளா? இப்படி ஒருவருக்கு ஒரு பின்பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறபடினால வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் போய்விடுது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாலிபு தம்பியே, தங்கியே, இந்த வசனத்தை பாருங்கள், தெரியாம பாருங்கள். அநேக வாலிப பிள்ளை கூட சொல்கிறேன், அப்பா அம்மா சொல்லுவாங்க அங்கே போகாத, அங்கே தான் இருள் இருக்கும், அங்கே தான் பாவம் இருக்கும். அது கீழ்ப்படிலாம் அது இருள் தான், பிளாக் நைட்டு, ஒரு இருளாக இருக்கும். நீ கீழ்ப்படி இருந்தால் அது ஒளியாக இருக்கும். நீங்கள் அழகாக சொல்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷத்தில், அங்கே அன்பை பார்த்தோம், இங்கே இந்த ஒளியை பார்க்குறோமான்னு. ஒளியானது உலகத்திலே வந்து இருந்தது, மனுஷனுடைய கிரைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளையே விரும்புகிறதே அந்த ஆக்கினிக்கு தீர்ப்பு காரணமாக இருக்கிறது. இருள் பாவம், கீழ்ப்படையாமல் போனாவே பாவம். ஒரு ஆசிரியர் மாணவன் கீழ்ப்படையாமலும் பாவம். ஒரு அதிகாரி சொல்லுகிற இடத்துல அங்கே ஸ்டாப்பு கீழ்ப்பட அது பாவம். ஒரு அலுவலகத்தில் மட்டுமில்லை, ஒரு ஆன்மீகத்தில்
நமக்குன்னு ஒரு அதிகாரி இருக்கும், அவங்க செய்யணும் கீழ்ப்படியா, அது பாவம். நம்ம நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, கீழ்ப்படியாமல் தான் பாவம் தானே. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு? யோவான் 3:20, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகிக்கிறான், தன் கிரியை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். அல்லேலூயா. மறுபடியும் எல்லாருக்கும் தமிழ் தெரியும், எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியும். உலகம் போது எனக்கு நல்ல அழகாக எல்லாம் படித்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரு 80s 70s எல்லாம் அவ்வளோ படிக்கலை. எப்போ இந்த 2000 எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் அழகாக தெரியும். இது நீங்கள் ஒருத்தர் தான் இது பாஸ்டர் தான் உங்களுக்கு வெளிக்கு சொல்லணும்னு தேவையில்லை, இல்லை அப்பா அம்மா தான் உங்களுக்கு சொல்லி தேவையில்லை. டச் செல் எப்படி ஆப்ரேட் பண்ண அழகாக தெரியுது. ஒரு எல்கேஜி பையனுக்கு தெரியுது, எல்கேஜி தம்பிக்கு தெரியுது ஒரு டச் செல் எப்படி பண்ணணும். மெசேஜ் இன்னைக்கு அநேக அந்த காலத்தை படிச்சுக்கலாம், 80s 90s டச் செல் எப்படி பண்ணணும்னு தெரியாது. இதை ஒருத்தர் இது பாஸ்டர் தான் சொல்லி கொடுங்கள. வேதத்தை எடுத்து தனியாரில் நீங்கள் அழகாக படிக்கலாம். அருமையான சகோதரி சொல்லுவாங்க, இந்த அருமையான லட்சராக இருக்கிற இஸ்லாம் சகோதரி, இந்த ஆண்டுடைய வார்த்தை தேன் வார்த்தைகள், த ஸ்வீட் த வேர்ட்ஸ், அழகாக தேன் வார்த்தைகள் இருக்கிறது. பரிவின சகோதரி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு இஸ்லாம் சகோதரி ஒரு லட்சராக இருந்து இந்த ஆண்டோட வார்த்தை தேன் கூடு, பைபிள் தேன் கூடு, பைபிள் வேர்ட்ஸ் த ஸ்வீட்டும் போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா. எனக்கு இந்த ஒருவர் தான் சொல்லி, நீங்கள் தனிமை வேதத்தை எடுத்துக்கொண்டு தனியாரில் போய் படிங்க, ஆண்டு உங்களோடு பேசுவார். இதை பார்த்து கொண்டு இருக்க யூடியூப்பில் அன்பு சகோதரனாக இருக்கட்டும், இதை பார்த்து கொண்டு யூடியூப்பில் அன்பு சகோதரனாக இருக்கட்டும், அன்பு சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், வாலிப தங்கியாக இருக்கட்டும், தயவுசெய்து கடைசி காலத்தில் இருக்கும். எல்லாருக்கும் பைபிள் இருக்கிறது, எல்லாருக்கும் டச் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அதிக கவலையாக இருக்கிறதா, அதிக பாரமாக இருக்கிறீங்களா, அதிகமாக போராட்டமாக இருக்கிறீங்களா, யாராலும் போத சில நேரத்தில் தனியாக பல சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறீங்களே, வேதத்தை எடுத்து படிங்க. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாரு? 3:20, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். யாருக்கும் ஒன்றும் இல்லை. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க. அண்ணனுக்கு சொன்னால் தங்கச்சி கோச்சிக்குவாங்க, தங்கச்சிக்கு சொன்னால் அண்ணன் கோச்சிக்குவாங்க. போய் அப்பா அம்மான்னு சொன்னால் நீங்கள் எப்படியானா போங்க. இன்னைக்கு அந்த ஒளி யாருக்குமே பிடிக்கல, இருள் தான் பிடிக்குது. இருள் பாவம். ஏன் ஆதாம் எவ்வளோ எடுத்துக்கங்க, காலையில் மாலையில் இயேசு வருவார், அழகாக வருவாங்க. ஆதாமே எங்கே, வேர் ஆதாம், ஏவாள் எங்கே, அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருந்தாங்க. பார்த்தா இங்கே சந்தோஷமாக இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஒரு குடும்பத்தில் இருக்கட்டும் உண்மையாக இருந்தால் பிடிக்காது, ஒரு அலுவலகத்தில் இருந்தால் உண்மையாக இருந்தால் பிடிக்காது. எப்படியாவது உங்களை இருளில் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த இருளுக்கு தான் கீழ்ப்படிக்கூடாதுன்னு தான் மையப்பொருளாக கீழ்ப்படுதல் சந்தோஷம் சமாதானம். அடுத்த வசனம் யோவான் 3:21, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். ஹல்லேலூயா. இப்போதான் சற்று சொன்னேன், வாலிப தம்பிக்கு தங்கைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொன்னேன். எல்லாருக்கும் பைபிள் இருக்குது. இந்த பாஸ்டர் தான் சொல்லணும், ஒரு அப்பா அம்மா தான் சொல்லணும் இல்லை. இப்போ செல்லு எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு பெட்ரூம் மாதிரிலாம் போயிடுறீங்களே, இது கொஞ்சம் இந்த பைபிள் எடுத்து தனியாக எடுத்துக்கொண்டு போய் பாருங்கள். நீதிமொழிகளை படிங்க, யோபு புஸ்தகத்தை படிங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை படிங்க. இங்கே பாருங்க, அழகா சொல்ல, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியிலே தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கட்டும், கிறிஸ்துவ அறியாத பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, ஆசிரியர் சொல்லிட்டாங்க, அலுவலகத்தினுடைய அதிகாரி சொல்லிட்டாங்க, அவர்கள் சொன்னதுக்கு மேலாக நீங்கள் கீழ்ப்படியாமல் போய்விடுகிறீங்களே. தம்பி இதை செய்யாத, அதுதான் தம்பி செய்யாதுன்னு சொன்னால் தான் அப்போ தான் அந்த தம்பி போய் அது தவறு செய்து கொண்டு இருப்பான். அந்த தவறு செய்கிறபடினால குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. அது அலுவலகத்தில் அப்படி தான். ஒரு அதிகாரி சொல்லுவாங்க, இந்த வேலை இப்படி செய்யுங்க, இவர்னா எனக்கு சொல்லுவது, அப்படி அங்கே தவறு
இருக்கிறபடினால் தவறு ஆகிறபடினால் அங்கே இருளாகி விடுகிறது. எல்லாமே கீழ்ப்படிதல், அதான் மெய்ய பொருள் கீழ்ப்படிதல், சந்தோஷம், சமாதானம். அதே போல ரோமர் 8:38 வாசிக்கிற பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். ரோமர் சபைக்கு அழகாக எழுதியிருக்கிறார். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களாலும் வல்லமைகளினாலும் நிகழ்காரியங்களாலும் மர காரியங்களாலும், பாருங்க பவுல் அழகாக சொல்கிறாரு, மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதர்களாலும் அதிகாரங்களாலும் வல்லமையினாலும் நிகழ்காரியங்களாலும் வர காரியங்களாலும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு குடும்பத்தில் நாளைக்கு நடக்கிற காரியத்துக்கு இன்றே சகோதரி தூங்க மாட்டாங்க. கணவர் வந்திருப்பார், அப்போ தான் அலுவலகத்தை விட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். நாளைக்கு எப்படிங்க நம்ம இப்போ தானம்மா வந்தேன், அதற்குள்ள அவசரப்படுறேன். இல்லைங்க நாளைக்கு எப்படிங்க செய்வீங்க? இன்றைக்கி எல்லா வீட்லேயும் அது எல்லா ஒரு திருசபையும் அப்படி தான் இருக்கிறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. இயேசு அறியாத பிள்ளைங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க. பவுல் அழகாக ரோமருக்கு எழுதுறாரு, மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதர்களாலும் அதிகாரங்களாலும் வல்லமைகளாலும் நிகழ்காரியங்களாலும் வரை காரியங்களாலும் உயிர்வனாலும் தாழ்வனாலும் வேறு எந்த சிருஷ்டினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுடைய அன்பு தாங்க உயர்வு, இயேசுடைய அன்பு தாங்க சமாதானம், இயேசுடைய அன்பு தான் நமக்கு பாதுகாப்பு, இயேசுடைய அன்பு தான் நம்ம ராஜாக்கள் பிரபுக்கள் உயர்ந்து இருக்க முடியும். யோவான் 3:16 ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த அன்புக்கு ஏற்றபடியாக நீ கீழ்ப்படிதல் சந்தோஷம் சமாதானம். அதற்கு தான் என்ன சொல்றாரு, ரோமர் 8:38 மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வர காரியங்கள் ஆனாலும். இன்னைக்கு அநேக கிறிஸ்து குடும்பமாக இருக்கட்டும், கிறிஸ்து அறியாத குடும்பம் இருக்கட்டும், காலையில் அலுவலகத்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் சாப்பிட்டாரா இல்லையா, அது இல்லை, உள்ளே வந்த உடனே என்னங்க நாளைக்கு எப்படிங்க. அதுபோல் தம்பி வரோம், பள்ளிக்கூடத்து கல்லூரிலேருந்து பிள்ளைங்க வருவாங்க, மம்மி நாளைக்கு எப்படி எல்லாம் செஞ்சிட்டிங்களா, இன்னைக்கு எப்படி, இன்னைக்கு என்ன பண்ண, நீ இன்னைக்கு உண்மையாக இருந்தியா, இன்னைக்கு யாருக்காவது உதவி செஞ்சியா, எல்லாரும் சமாதானமாக இருந்தியா, இல்லை சண்டை போட்டு வந்தியா, இல்லை பொய் சொல்லிட்டு வந்தியா, நீ பாவம் பண்ணிட்டு வந்தியா, அது எல்லாம் மறந்துட்டு அதற்கு தான் இங்கே என்ன சொல்கிறாரு, ரோமர் 8:38 மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரம் ஆனாலும் வல்லமை ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வர காரியங்கள் ஆனாலும் அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறாரு ரோமர் 8:39 உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் அழகாக சொல்றாரு. இந்த உலகத்தில் நம்ம வேற ஒன்றும் ஆனாம் சகோதரனே, அன்பு சகோதரியே, வாலிப தம்பியே தங்கியே, இதை பார்த்து கொண்டிருக்க யூடியூப்ல யாரா இருக்கட்டும், எல்லாரும் எல்லாம் இருக்கிறது, எல்லா திறமைகளும் இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லா தாளந்து இருக்கிறது, எல்லாருக்கும் படிக்கிறவுடைய திறமைகள் இருக்கிறது. அடிக்கடிக்கு நான் சொல்வது, ஜெபம் இல்லாத வீடு கூறி இல்லாத வீடு. ஜெபிங்க, கடைசி காலத்தில் இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் தன் வீட்டுக்காகவே ஜெபித்து கொள்ளாதீங்க. என் கணவர் மாணவி பிள்ளைங்க நாட்டுக்காக ஜெபிங்க. யாரோ அதிக கஷ்டப்படுற குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளிக்காக ஜெபிங்க. சிறைச்சாலையில் இருக்கிற அன்பு சகோதரர்கள் ஜெபிங்க. அதுக்கு தான் இங்கே சொல்கிறார், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் அன்பை பற்றி மட்டும் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு அன்பை தேடி
வாலிப பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அன்பு எங்கே கிடைக்கும் என்று அப்பா அம்மா கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே போல் அலுவலகத்தில் வேலை கிடைக்கணும் நிறைய அலுவலகத்தில் படிச்சுட்டு போகிறாங்க. வேலை கிடைச்சிட்ட உடனே ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலை செய்யணும், அங்கே இருளாகி விடுறாங்க. ஏன் என்று சொன்ன அந்த படிப்புக்கு மேலாக தவறுகள் நடந்து விடுகிறது. குடும்பங்கள் அன்பு இல்லாமல் போய்விடுகிறது, அலுவலகத்தில் அன்பு இல்லாமல் போய்விடுகிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை பார்த்து கொண்டு யூடியூப்பில் அன்பு சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும், நாம் கடைசி காலத்தில் இருக்கிறபடினால இந்த அருமையான வாக்குத்தத்தம் அன்பை மட்டும் நம்ம பார்த்தோம். ரோமர் அதிகாரத்தில் பார்த்தோம், யோவான் 3 அதிலிருந்து பார்த்தோம், 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். நம்ம இந்த உலகத்தில் அன்பாக இருக்குவதற்கு மெய்ய பொருளாக அருமையான இந்த மாத வாக்குத்தத்தம் கீழ்ப்படுதல் வேண்டும். சந்தோஷம் சமாதானம். எப்போது முடிவு ஜபத்துக்கு வந்தபடியினால் நம்ம முடிவு பாடல் கேட்பதற்காக அப்போது பிறகு ஜபம் செய்வோம். தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா என்று அந்த பாடலை கேட்போம். இந்த பாடலை கேட்டோம் நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும், எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா.
போல சிறையில ஜெபிக்கணும், பவுல போல சிறையில ஜெபிக்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுக்கள் நீங்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுக்கள் நீங்கணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அருமையான தந்தை பாஸ்டர் பெருமான் ஐயா, தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கம்பா, அந்த பாடலுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இப்போது எல்லார் வீட்டிலும் குடும்ப ஜெபம் இருக்கிறது. அநேக பேர் குடும்ப ஜெபம் செய்ய முடியல. அப்பா சில நேரத்தில் லேட்டாக வருவார், அம்மா வந்து நைட் ஷிஃப்டாக இருக்கும், அண்ணன் வந்து ஐடி கம்பெனியாக இருக்கும். எப்போ சண்டே ஒரு நாள், ஐயா நாங்கள் சண்டே ஆராதனைக்கு போயிட்டு சண்டே எல்லாருமே கேதர் பண்ணலாமே. குடும்ப ஜெபம் முக்கியம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பஞ்சமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அற்புதமாக அதிசயமாக ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நம்மளை ஆண்டவர் வழி நடத்துகிறார். அதை விசுவாசம் வேண்டும், அன்பு வேண்டும், தாழ்மை வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 7 மாதம் கடந்து வந்த பாதை எங்களுக்கு அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தீங்க. கோடி ஸ்தோத்திரம். அன்பு கொடுத்தீங்க, சந்தோஷத்தை கொடுத்தீங்க, சமாதானத்தை கொடுத்தீங்க, பாதுகாப்பு கொடுத்தீங்க. அப்போது கூட என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. அப்போது கூட என் திருச்சபையில் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இருக்கட்டும், பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆலயத்திற்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் வருகிறாங்க. 3 ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி பழைய காலத்துலலாம் அப்போல்லாம் வாகனமே இல்லை, அநேக மைல் தூரம் நடந்து போவாங்க ஆலயத்திற்கு. இப்போது வீட்டு பக்கத்திலே ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை விட்டு வேற எங்கே போய் கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் ஆலயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏனென்றால் நீ வீடு ஆசீர்வாதமா இல்லையே. வீட்டை நேசிக்கிறது போல உன் ஆலயத்தை நேசி, உன் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தை நேசி. ஆண்டவர் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் கேட்பார், இந்த 4 நாட்டையும் ஆலயத்துக்கு போனையா? அன்பு அன்பு அங்கே மட்டும் இல்லை, அன்பு ஆதி முதலே அந்த வார்த்தை, அது அன்பு தேவனோடு இருந்தது. அன்பு எல்லா இடத்துல இருக்கிறது, அன்பு எல்லா இடத்துல இருக்கிறது, சந்தோஷம் எல்லா இடத்துல இருக்கிறது, சமாதானம் எல்லா இடத்துல இருக்கிறது. அதுக்கு காரணம் கீழ்ப்படிதல், பொறுமை, தாழ்மை. இது இருந்தால் எல்லாமே கிடைக்கும் ஏசப்பா என்று சொல்லி விசுவாசத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்பில் அன்பு சகோதரனாக இருக்கட்டும், அன்பு சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமானவரை இந்த நாளில் இந்திய நாட்டு பிரதமருக்காக, இந்திய நாட்டு பிரதமருக்காக, இந்திய நாட்டு ஜனாதிபதிக்காக, இந்திய நாட்டு இராணுவ படைக்காக, இந்திய நாட்டு கப்பல் படைக்காக, இந்திய நாட்டு மருத்துவமனைக்காக, மருத்துவ டாக்டர்களுக்காக ஸ்தோத்திராண்டவர. இந்த நாள் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, என் தமிழ்நாட்டு கவர்னருக்காக, என் தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்காக, என் தமிழ்நாட்டு டாக்டர்களுக்காக, மருத்துவமனையில் நர்ஸு செய்கிற சகோதரிகளுக்காக, அது உதவி செய்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்காக, அநேக பேர் நலிந்து இருக்கிற குடும்பங்களையும் நம்முடைய கருத்தில் வைக்கிறாச்சா. நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம் ராச்சா. ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்க,
ஒரு நாங்கள் உதவி செய்ய எங்களுக்கு வழிகளை திறந்து கொடும். உதவி தான் செய்ய முடியலன்னா நாங்கள் மனந்திருந்து பேசி எப்படி இருக்கிறேன்னு சொல்லி, அந்த காலத்தில் மிஷினரிங்கெல்லாம் அப்படி தான் எந்த வேலை செஞ்சாலும் நன்றி சொல்லுவாங்க. தேங்க்யூ. உடனே நெருக்கமாக்கும் பஸ்ஸில் ப்ளீஸ் தேங்க்யூ. நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசாப்பா, ஒருவருக்கு ஒரு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ, உதவி செய்ய வாழ, நாங்கள் மகிமையாக இருக்க நீ எங்களை மகிமைப்படுத்துகிறாச்சா. கடைசி காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் கேட்பீங்க, டேடி ஏசப்பா, நீங்கள் கேட்பீங்க, உன் பக்கத்தில் வீட்டில் இருக்க ஒரு நாளாவது இயேசு பற்றி சொன்னியா? ஐயா, அவங்க கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. உன்னுடைய காலமே என்ன? இயேசு நல்லவராக இருக்கிறார். ஏன் சகோதரியை அழுது கொண்டு இருக்கிறாய்? ஏன் சகோதரன் அழுது கொண்டு இருக்கிறாய்? என்ன பிரச்சனை? நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அப்படி பேசுங்க. ஏசாமி சொன்னார, என்னை அடித்தாங்க, நான் செய்த பாவத்துக்காக நான் போன கால்கள் ஆணைகள் அழிக்கப்பட்டது. யாருக்காக? எனக்காக தானே ஓடி வந்தார். அங்கே சீலம்குடி குளம் கலங்கமா என்று காத்திருந்தாங்க. 10 பேர் சுகப்படுத்தினாரு. ஒருவன் வந்து நன்றி சொன்னாங்களே. அந்த நன்றி உள்ளவர்களாக, அன்பு உள்ளவர்களாக இந்த மாதங்களை ஆசீர்வாதம் ஆண்டவரே. இதை பார்த்து கொடுக்கிற அன்பு சகோதரி சகோதரியாக இருக்கிற யாராக இருந்தாலும் இப்படிய வல்லமையும் இப்படிய அக்கினியும் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்போது தேவாலயத்தில் இருந்தது போல என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணு இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஆக கழுவுது. இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சமாதானம் படுத்தட்டும். நீங்கள் வர வரைக்கும் ராஜா நாங்கள் சிறுக, நீங்கள் பெருக எங்களை மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகல உபகாரம் வராதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தல் ஸ்தோத்திரத்தை மேலெடுக்கிறேன். ஒவ்வொரு மாதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்மையை பிரிசு கிராம ஊழியம் ஆலயம் திருவள்ளூர் மாவட்ட குப்மா சத்தத்தில் இப்படி ஒவ்வொரு மாதமாக யூடியூப்பில் நற்செய்தி கொடுக்கும்படியாக இந்த உதவி செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிக்காக அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.